ஐனா வந்து அழகு வரும், வீரம் வரும். மாடர்னில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஆல்ஃபா நியூமரிக்கில் யூஸ் பண்ணுவாங்க, I10 I சம்திங் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐ வந்து எப்பயுமே வந்து அட்ராக்ட் பண்ணுது ஈஸியாக. ட்ரெய்லர் பார்த்தோன்னே லைஃபாக இருக்குமோ, ஐ இஸ் பெயின், ஐ இஸ் லவ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ வாழ்க்கை இப்படி தான் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். ஒருவேளை விக்ரம் அவரை பற்றி சொல்கிறதா இருக்கும். We have never seen a film with such a single letter title. It's rare. It only happens sometimes in Hollywood or in experimental film. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எப்போவுமே ஒரு இதுக்கு முன்னாடி சங்கர் சார் விக்ரம் சார் பண்ண வந்து அன்னியன், அதில் எதிர்பாராத ட்விஸ்ட்லாம் வந்தது. இப்போது இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும், அதெல்லாம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாம் கெஸ் பண்ணவே முடியல. ஸோ அந்த என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு அப்படின்றதுக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. We watched the trailer நிறைய வாட்டி பார்க்க போகிற there are so many nuances in cinematography, silence. Students keep asking இந்த மாதிரி ஷாட் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஷாட் இது பண்ணியிருக்காங்க, கலர் பேலட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவும் இருக்குது, அதே சமயம் க்யூரியஸாகவும் இருக்குது. There are few bold directors like him, and it's a risk because technology wise maybe industry has not advanced enough, and sometimes it might look goofy, but on the risk pakama he's pushing and pushing because we all need a first step, initial step. We cannot straight away make movies like Avatar. நார்மல் லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருந்த அதே விஷயம் தான் படத்தில் இருக்குன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ சங்கர் சார் அந்த விஷயத்தில் வந்து எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் டச் பண்ணிடுவார். சங்கரும் அவரோட ஒர்க்கில் ரொம்ப கிளியராக இருப்பார். ஒரு அடுத்த ஷாட்னா அந்த ஷாட்டுக்கு என்ன லென்ஸ் தேவைன்னு கூட ப்ரிஃபர் பண்ணி எழுதியிருப்பார். அதாவது நிறைய பேருக்கு அவர் வேலை கொடுப்பார் அவரோட ப்ராஜெக்டில் வந்து. ஏன்னா பெரிய செட்டு, நிறைய பர்சனோட ஒர்க் இருக்கும். This expectations from technical side and the direction sideலேருந்து is lot on how the story progresses, because நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது epicness is always there, is going to be there, அது ஸ்பெக்டாக்குலராக இருக்கும். பட் we are interested this time in the story wise. பிசியோட இதை பற்றி சொல்லணும்னா அவர் எதையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பார். ஸோ ஒரு சில பேர் பிளண்டராக நினைக்கிறத அவர் ஸ்டைலைஸ்டாக காமிப்பார். சாதாரண மனிதர்களுக்கும் எடிட்டிங்னா பிரம்மாண்டமாக காட்ட அமைச்சதே ஆண்டனி மட்டும்தான். ஸோ விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்ரீனிவாசன் மோகன் பண்ணியிருக்காரு. ரோபோலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ட்ரெய்லர்லாம் நல்லா ஒரு பைக்லாம் அப்படி மாறுற மாதிரி அந்த மாதிரிலாம் நல்லா இருந்தது. ட்ரெய்லரில் பார்க்க போகிற there is that raw feel ஒரு certain time, and then the songs வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டிங்லி இட் இஸ் வேறு இடத்துல லொக்கேஷனில் ஷூட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்டோரியும் ஹவு தட் எபிக் ஃபீல் மேட்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த படத்தில் ஆல்பம் வந்து இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சங்கர் ரமன் காம்போ. இந்த மூவி வந்து வெறும் பிரம்மாண்டமாக மட்டும் இல்லாமல் சம்திங் ஏதாவது சோஷியல் அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சங்கர் சார் பிரம்மாண்டமாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அதையும் பிரேக் பண்ணி இன்னும் அடுத்த லெவல் போயிடுவாங்களா அப்படிங்கிறதான் இந்த ஐயை வந்து இன்னும் பார்க்க வைக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன்.